நம்ம படத்து மேலே ரொம்ப உயிர். அதுபோல் சரவணன் மேலே ரொம்ப உயிர். சரவணன் நிறைய யாத்திரைலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் நிறைய அடியார்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. அடியார்கள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்மை காட்டி சிறந்தவர்கள் அடியார்கள் சொல்கிறான். அடியார்களை வழங்கு என்ன வழங்குற மாதிரி அப்படி நிறைய அடியாரெல்லாம் கூட்டிகிட்டு போய் அடியாரெல்லாம் அழைச்சிட்டு போய் அவருக்குலாம் தரிசனம் செய்யும். அதுபோல இந்த அடியார்கள் மக்கள் பெரிய புராணத்தை பெயர் பெற்றார்கள் சொல்லி சொன்னால் அதற்கு முக்கியத்துவமாக இருந்தவர்கள் மனைவிவார். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யலாமா செய்யலாம். ஒருத்தர் கரிய வந்து கேட்கிறாரு சிறுசொண்ட நாயனர். அந்த அம்மா என்ன சொன்னா தாராளமாக கொடுக்கலாம். என் பையனையும் தரைய அப்படின்னாரா அந்த அம்மா. இன்னொரு ஐயா இருந்தார். பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க. அந்த பொண்ணோட கூந்தல் அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஐயாயிரம் வேலை எனக்கு பொண்ணோட கூந்தல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை அழைச்சி கொடுங்கிறார். அவர் அப்பா பார்த்தாரா பொண்ணோட அப்பா, கொஞ்சம் கூட சிந்தனை பண்ணியா. உடனே இந்த கூந்தலை அறிஞ்சு எடுத்து கொடுத்தார். சிந்தனை பண்ண எதுவுமே தோன்றது. இதே நம்ம இருந்தா உடனே சம்மதி வீட்டுக்கு போயிருக்கு. பொண்ணோட கூந்தலை கொடுத்தாரு, அதை பற்றி எப்படி நீங்க எல்லாம் பண்ணிக்கிறது அப்படின்னு போறீங்க. அவர் என்ன சொன்னாரா, கேட்ட உடனே கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டாரா. எப்படி ஐயாவுடைய இருப்பார். அப்படி மனைவிமார்கள் ஒவ்வொன்றுக்கும் உறுதுணையா இருந்தார். அப்படி மனைவிமார்கள் எப்படி உறுதுணையா இருந்தான்னு சொன்னா அப்பா இறைவனுக்கு உறுதுணையா இருந்தார். 6 குணங்கள் நிறைய பெற்றுள்ளார்கள். அந்த 6 குணங்கள் என்னன்னா காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லட்சுமி, ஷமயா தைத்ரி, ஸ்நேகேஷ மாதா, சைனேஷு வேஷ்யா, ஷட்கர்மயுக்தா, குணதர்ம பத்தி. ஷட்கர்மம்னா 6 குணங்கள் நிறைய பெற்றுள்ளார்கள். அந்த 6 குணங்கள் என்ன? கணவன் நாட்டுக்கு மனைவி 6 குணங்கள் நிறைய பெற்றுள்ளார். இந்த 6 குணங்கள் நிறைய பெற்றுள்ள இல்லையா அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஒன்று கேட்க நீங்க சொல்லுங்க. கணவனாருக்கு உங்க கையினால் பரிமாறீங்களா? கணவனாருக்கு நம்ம கையினால் பரிமாறினா அவருக்கு உடல் இருக்கிற ஆரோக்கியம் நல்லதுமா இருக்கும். உடற்பயிலாம் தீரும். நீ பல குடும்பங்கள் அப்படி அழைக்கிறது இல்லை. தலைக்காக கூட்டம் அவன் தான் பரிமாறும். போன சமுத்திரம் பொண்டாட்டியே பிறந்து பாராட்டி. கணவனாருக்கு தங்கையினால் பரிமாற்றி அவர் சாப்பிடணுமா? வீட்டு வாசல் தெரிவிக்கிறதா வீட்டு தலையில் தான் தெரிவிக்கிறோம். இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. காரியேஷு தாசி, அந்த கணவனாரை பணிவரை செய்யும் போது தாசி போல இருக்காங்க. கரணேஷு மந்திரி, அவருக்கு ஆலோசனை வழங்கும் போது எப்படி இருக்கணுமா ஒரு மந்திரி போல இருக்க ஆலோசனை சொல்லணும். அதை அவன் கேட்கணும். ரூபேஷு லட்சுமி, உருவத்தில் மகாலட்சுமி போல இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க சாமி மகாலட்சுமிமா நான் அழகா இருக்கு. நீங்க அழகுல மகாலட்சுமியா இருக்குன்னு சொல்றேன். குணவதியா இருக்க, குணத்துல இருக்கலாம் இல்லையா மகாலட்சுமியா. நெற்றிலேயே குங்குமம் வச்சுக்கலாம். நீ குங்குமமே ஆள் வச்சுக்கிறது. நீ ஒரு ஸ்டிக்கர் போட்டு தான் வச்சுக்கலாம். குங்குமம் வச்சுட்டா எவ்வளோ மங்களகரமாக இருக்கும். நான் ஒரு அம்மா சொன்னேன், ஒரு அம்மா நிறைய குங்குமம் வச்சுட்டு விட்டேன். பார்த்தாலே இந்த பத்திரகாளி மனாடி இருந்து பார்த்தேன். சாமி நீங்கள் தான் வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. அந்த குங்குமம் லேசாக வச்சுட்டா போதும். குங்குமம் மங்களமாக இருக்கணும். நெற்றியில் ரூபேஷு லட்சுமி, கமையா தேவி, பெண்கள் அணிந்து நடைபெறாது. பூமாதேவிக்கு சமானமாகும். அதனால் பொறுமையாக நடந்துக்கும். கமையா தேவி, ஸ்நேகேஷ மாதா, கணவனாருக்கு பிறகு தாயாரை போல பழகணும். சைனேஷு வேஷ்யா, ஷட்கர்மயுக்தா, குலதர்மம். ஒரு தர்மபத்தியாக இருக்கின்றவர் இப்படிலாம் இருக்கணுங்கிறது சாஸ்திரம். இப்படிலாம் சொல்லி அதே போல காலையில் நாம் சமையல் பண்ணுறோம், சாப்பாடு பண்ணுறோம். அரிசி கலந்து அடுப்பில் வைத்தோம். இதெல்லாம் லட்சுமிகரம் தான் குடும்பத்துக்கு. இப்போ தாய்மார்கள் அப்படி நினைக்கிறது. சாதம் இப்போ வேணாலும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு ரசம்லாம் பருப்புலாம் வேக முதல்ல சாம்பார் ரசமாக வச்சிடலாம். நீங்கள் சாஸ்திரத்தை விடுங்க, சம்பிரதாயம் எப்படி பாருங்க. நான் தினசரி ஒரு ஊருக்கு போகிறேன். என் மனைவிக்கு சொல்கிறேன் நான் ஊருக்கு போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? சமையல் ஆகிருக்கு, சாதம் ஆகிருக்கு, சாம்பார் ஆகிருக்கு, ரசம் ஆகிருக்கு. சாதத்தை எடுத்துவி கொஞ்சம் மோர் விட்டு ஊருக்காக போய் சாப்பிட போகிறேன். நான் போயிட்டேன். அது மாதத்தில் எங்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதாவது போயிருக்க சாமி சாம்பார் ஆகிருக்கு, ரசம் ஆகிருக்கு, இல்லை சாதம் ஆகிருக்கு. சாம்பார் ஒரு டம்ளர், ரசத்தோட கொடுக்குற குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் எங்கே போய் ஊருக்கு போயிச்சேன். அதனால என்ன பண்ணணும், குடும்பத்துக்கு லட்சுமிகரமாக விளைந்து அரிசி கலந்து அடுப்பு வைக்கணும். இதெல்லாம் சுட்டிட்டாங்க. காரைக்காலமையாக அப்படின்னா வாழ்ந்தா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்முடைய புராணங்கள்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்படி மனைவி மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அதுபோல அவர்கள் செய்த தவ புண்ணியம் நம்முடைய ஐயாசாமி தம்பதிகள், ராஜம்மாள், அவருடைய மைத்தூரன் மணி, அவருடைய தம்பதிகள், அவருடைய குடும்பம், அவருடைய சம்பந்திகள், மக்கள் மருமக்கள் எல்லாம் ரொம்ப அழகான புண்ணியம் பண்ணிக்கான்னு செய்யணும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக நடைபெற்று வருகிறது. இது 2 பிரச்சனை, 2 காரியம் நான் சொல்லிட்டு வைப்பூர்னு ஒரு நகரம்.